தேவ செய்தி பிரதர் எஸ் பெனில். அக்கினியின் கரங்கள் ஊழியம், நாகர்கோவில். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல் நாமத்தினாலே நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. ஹல்லேலூயா. என்ன சத்தமாய் ஹல்லேலூயா. நம் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா? உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரா? உங்களை வாழ வச்சிருக்கிறாரா? சொல்லுங்களேன். இயேசு எங்களை வாழ வைத்த தெய்வம். ஆமென். இயேசு என்னை வாழ வைத்த தெய்வம். இன்று நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நாம் என்றோ அழிந்து போயிருக்க வேண்டும், என்றோ நாம் நிர்மூலமாகி போயிருக்க வேண்டும். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு விலையேற பெற்றது. ஆமென். அல்லேலூயா. அந்த அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனும் நம்மளை நேசிக்கலைங்க. ஏன் உன் பெஞ்சாதி கூட உன்னை நேசிக்கல, உன் கணவனார் கூட அதிகம் உன்னை நேசிக்கல. ஆமென். என்னென்னாலும் உலக அன்பு மாயை, உலகத்தின் அன்பு வெறுமை. அந்த அன்பின் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு மட்டுமே நிலையானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்ததற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. என்னை ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் உருவாக்கினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. வேதத்தை சுமக்கிற ஒரு கிருபையை தந்த என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன். அல்லேலூயா. என்னை உருவாக்கி என்னை படிக்க வைத்து இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்துகிற என் தேவனை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நான் ஊழியக்காரனாய் வந்ததுக்கு ஒரே ஒரு ரகசியம்ங்க. அநேகர்கிட்ட கேட்கலாம், எதுக்குங்க ஊழியத்துக்கு வந்தீங்க, எதுக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க? அநேகர் சொல்லுவீங்க, எதுக்கு சிவில் படிச்சீங்க, எதற்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகுனீங்க, எதற்கு ஊழியக்காரனாய் வந்தீங்க? நான் சொல்லுவேன், அவர் என்னை வாழ வைத்தார். எனக்காக அவருடைய ஜீவனை தந்தார். அவருடைய இரத்தத்தை எனக்காய் சிந்தினார். அல்லேலூயா. நான் பாவியாய் இருக்கையிலே என்னை தேடி வந்து எனக்கு கிருபையை தந்து, எனக்கு ஞானத்தை தந்து, எனக்கு பாட வைத்து, அல்லேலூயா, என்னை பேச வச்சு ஒரு ஜீவனுள்ள மனிதனை மாற்றினார். பாரு, அவருக்கு என்னத்தை செய்ய முடியும்? ஆமென். இதற்கு ஈடா என்னத்தை செய்ய முடியும்? என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு சேவை மட்டுமே செய்வேன். அல்லேலூயா. ஆகவேதான் எப்படியாகிலும் இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு உண்மையான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும், உயிருள்ள சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அக்கினியின் கரங்கள் என்று சொல்லுகிற இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. ஆனாலும் என் தேவன் விரும்புகிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். உன் காணிக்கையினால் அல்ல, பொன்னினால் அல்ல, பொருளினால் அல்ல. வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. கர்த்தர் யாரை கொண்டு எங்களை தாங்குவதற்கு சித்தமாய் வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு எங்களை தாங்குகிறார். ஆனால் எங்களுக்கு உங்களுடைய ஜெபங்கள் தேவை. ஆமென். அருமையான ஒரு சகோதரன் நமக்கு சாட்சியாக வந்தார். கட்டுகளோடு வந்தேன், கர்த்தர் ஜெபம் பண்ண, அன்பு சகோதரன் ஜெபம் பண்ணாரு, விடுதலை தந்துட்டாரு. ஆனால் பாருங்க, அந்த சகோதரன் முறையாக 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மீட்டிங்க்கு வந்திருக்கிறார். நான் தென்னிந்திய திருச்சபையிலிருந்து சிஎஸ்ஐயை விட்டுட்டு இப்படி ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னு, ஐயோ தெரியாம அங்கே வந்துட்டோம் போல இருக்கு, சிஎஸ்ஐ பாஸ்டர் பாவம், அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. போகும்போது சும்மா போல பாருங்க, அந்த ஜெப குறிப்பை எழுதி கொடுத்துட்டு, சரி முடிஞ்ச ஜெபம் பண்ணுங்க ஐயா, உங்களாலும் ஏதாவது நடக்கட்டும்னு சொல்லி அவருடைய விலாசத்தையும் அவருடைய ஃபோன் நம்பரையும் அதை எழுதி வைத்து கொண்டு அவர் சென்று விட்டார். எங்களுடைய வழக்கத்தின்படியே நாங்கள் ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்டாய் திறந்து ஜெபித்து அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தருகிற வார்த்தையின் அடிப்படையில் அந்த மனுஷனோடு தொடர்பு கொண்ட பொழுது, அந்த மனுஷன் நான் ஃபோன் பண்ணும் பொழுது திருப்பூர் எங்கேயோ இருக்கிறதாட்டி எனக்கு ஃபோன் பண்ண, நான் திருப்பூரில் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி விட்டார். கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் துண்டித்து விட்டோம். ஆனால் திருப்ப பாருங்க, அடுத்த மாதத்திலே வந்திருக்கிறார் இந்த கூட்டத்திற்கு. மீண்டும் அடுத்த மாதம் எங்களுக்கு இடைவெளிகள் அதிகமாயிற்று, பேச முடியல, ஏதோ ஒரு காரணம். ஆனால் அவருடைய இருதயத்தில் சொல்லிட்டு, எப்படி அவனை போய் நீ பாரு, அவனை பார்க்கணும்னு சொல்லி அவருடைய இருதயத்திலே உந்தப்பட்டதுனால மீண்டுமா இங்க வந்திருக்கிறாரு சிஎஸ்ஐ பாஸ்டர் டேடி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஆமா பாருங்க, இந்த சின்ன பையனை தேடி திருப்பமாய் அவர் வந்தார். இந்த மனுஷன் போய் என்ன சொல்ல, ஏன்னா அவருடைய கட்டு அவ்வளவு பெரிய கட்டு, அவருடைய சரீரத்திலிருந்து அந்த பொல்லாத வேதனை அவ்வளவு பெரிய, சர்ப்பத்தின் ஆவியினால பில்லி சூனிய கட்டுனால கட்டப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு எங்க போய் விடுதலை கிடைக்குன்னு சொல்லி விடுதலைக்காய் ஓடிட்டு இருக்கிற மனுஷன். அவருக்கு என் மேல ஒரு இறக்கம், பாவம் இந்த பாஸ்டர் பாவம் இதுல இவர் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் எனக்காக இறக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த கர்த்தரோ அவர் மேல் நோக்கமாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரோ அவர் மேல் இரக்கமுள்ளவராய் இருந்தார். எப்படியாகிலும் அந்த பாஸ்டர்ட்ட நீ போயிருன்னு சொன்னதனால் மீண்டும் குடும்பமாய் வந்தார். ஆமென். மனைவியோடு அவர் கூட்டிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறார். வந்த போது எல்லாரும் போன பிற்பாடு என்னோட ஜோமனை வந்தாரு. ஜோமனை வந்தபோது ஆண்டவர் சொன்னார், எப்பா இது மிகப்பெரியதான பில்லி சூனியத்தின் கட்டு, இந்த கட்டுக்காக நீ ஒன்றும் செய்யண்டா, என் நாமத்தினால உன் கரத்தை வை, அது என் அக்கினியின் கரமாய் மாறும். உன் கரம் மட்டும் அதை ஒன்றும் சுகமாக்க முடியாது, என் அக்கினியின் கரங்கள் தான் இதை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் அந்த சர்ரத்தை தொட்ட மாத்திரத்திலே அந்த மனுஷன் சர்ப்பத்தை போல கீழே விழ தொடங்கினார். அல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷன் கீழே விழுந்த உடைய கால், ஐயோ என் கால் வலிக்குது பாஸ்டர்ன்னு சொன்ன உடனே அந்த கால் பாம்பு மாதிரி வளையுது, அவரால் நிற்க முடியல, பாம்புக்கு நிற்க முடியாதது மாதிரி இடுப்பு கீழே விளங்காதபடிக்கு கீழே விழுகிறாரு. கீழே விழுந்த மாத்தது நாங்கள் ஜோம் பண்ணுற பாருங்க, அந்த கையை விரிச்சிட்டு நிற்கும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் உன் கையை கட்டுன்னு. அது உடனே கட்டிச்சு. அவ்வளோதான். அன்னைக்கு ஜோம் பண்ணி அவர் கீழே விழுந்தாரு, அனுப்பி விட்டோம். என்னை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னை தேடி ஆஃபீஸ்க்கு வர்ற செவ்வாய்க்கிழமை என்னை தேடி வர்றாரு. அவர் மனைவியோடு வந்த உடனே சொல்கிறாங்க, பாஸ்டர் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். என்னம்மா, நான் போகாத ஊழியக்காரர்கள் இல்லை, போகாத இடங்கள் இல்லை, எல்லா ஊழியக்காரனை ஜோமன்ட்டு சொல்லுவாங்க. கேரளாக்கு போனால் ஒரு வழிய பிசாசான உனக்கு கட்டி இருக்குதுன்னு சொல்லுவான். கேரளா சைடு போயாச்சுன்னா எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க வந்தாலும் இந்த பிசாசு மிக பயங்கரமானது, பார்த்துக்கொள் உன் கணவனாரை, உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, இந்த மனுஷனுக்காய் ஜோமனுங்க, அதிகமாய் ஜோமனுங்க என்கிட்டயே சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ ஊழியக்காரன் அடிக்க போயிருக்கிறாரு, எத்தனையோ ஊழியக்காரன் இதனுடைய தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு ஓடி இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் உன் கையை கட்டணும்னு அதை கட்டிட்டு பாருங்க, அன்னைக்கே எனக்கு விடுதலை தந்து விட்டார் இயேசு. அல்லேலூயா. அவங்க சொன்ன ஆச்சரியப்பட்டு சொல்ல, எப்படி பாஸ்டர் நீங்க சிஎஸ்ஐ பாஸ்டரா இருந்தீங்கன்னு வேற சொன்னீங்க, எப்படி முடிந்தது? அல்லேலூயா. ஐயா நான் சிஎஸ்ஐல இயேசுக்கு தாங்க ஊழியம் செய்தேன். அல்லேலூயா. எங்க ஏசப்பாவுக்கு தான் ஊழியம் செய்தோம். ஆமென். டினாமினேஷன் பெருசு இல்லைங்க, நீ எந்த இடத்துல இருக்கலாம், தேவாலயத்திலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் சிஎஸ்ஐல இருந்தது ஒரே ஒரு வைராக்கியம், திருச்சபையிலும் சர்ச்சிலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் நான் நிரூபிக்கணும்னு நினைச்சேன். ஆமென். சிஎஸ்சி சபையிலும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு சபையை விட்டுட்டு ஓடுறோம்ல, உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு சபைகள் உண்டு, ஒவ்வொரு சபையில இருங்க, முடிஞ்ச வரைக்கும் 3வது சனிக்கிழமை இந்த இடத்துக்கு கூடி வாங்க. அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல ஃபயராய் மாற வேண்டும். நீ இருக்கிற சபையில எழுந்து பிரகாசிக்கணும், இருக்கிற குடும்பத்தில் நீங்க வாழணும், நாம் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பிசாசுக்கு சவால் விடணும், அந்தகாரத்தின் ஆவிகள் உன்னை கண்ட நடுங்கணும். அல்லேலூயா. காரணம் நீ அக்கினியின் கரத்தில் இருக்கிற. அல்லேலூயா. நீ ஏசப்பாவின் கரத்தில் இருக்கிற, பிசாசுக்கு பயப்பட தேவையே இல்லை. இந்த பிசாசை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும், ஆனா இயேசு சொன்ன, என் நாமத்தினால உன் கையை மட்டும் நீட்டு. ஆமென். உன் கை உன் சரீரத்தில் இருக்கும்போது அது உன் கையாதான்ப்பா இருக்கும். என் நாமத்தினாலே உன் கரத்தை உயர்த்தும் பொழுது அது என் கரமாய் மாறும். எப்பொழுது மோசையோடு கரத்துல வெறும் கோல், உலர்ந்து போன கோல், ஆனா எப்பொழுது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவன் செங்கடலுக்கு நேராய் உயர்த்தினானோ அப்பொழுது செங்கடல் 2ஆய் பிளந்து போனதாம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உன் கோலை எடுத்து கொண்டு போ பார்வனுக்கு முன்பதாக, நீ வெறுமையாய் போகாத, உன் கரத்துல தந்த உன் அதிகாரத்தோடு போ. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையும் அதிகாரத்தையும் கொடுத்து இந்த தேசத்தின் நடுவிலே அடியை நிறுத்தின என் தேவனுக்காக நான் சாட்சியாய் நிற்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் சாட்சியாய் வாழ்வதற்கு சொல்லுகிறார். நீங்களும் இருக்கிற திருச்சபையில, கிராமத்துல, வீட்டிலே சாட்சிகளாய் இருக்க போகிறீங்க. உங்க பிள்ளைகள் வாழ வேண்டும். ஆமென். ஆகவே அன்பு சகோதரன் அழகா சொல்றாருல்ல, அந்த ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சகோதரி வந்தாங்க பாருங்க சாட்சியாக. சிஎஸ்சி சபையை நான் கட்டும்போது வெறும் 5 மாதத்தில் அந்த திருச்சபை நாங்கள் கட்டி முடித்தோம். பெண்கள் எல்லாம் அழைச்ச போது முதலாக
வந்து வேலைக்கு காசு கொடுக்க முடியாது வேலை செய்கிறவங்களுக்கு. அந்த சகோதரி உண்மைக்கு நான் பார்த்தோன்னே எனக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. 2 செங்கல் 3 செங்கல் எல்லாம் தலைக்கு மேலே இருந்து கீழே இருந்து ஒரு மேட்டுக்குள்ளே மேலே நடந்து கொண்டு வரணும். அவங்க கொண்டு வந்த அவங்களுக்கு தெரியாது. நான் பார்த்தபோது என் இருதயத்தில் நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாள் அவங்க படுத்துட்டாங்க. வீட்டில் படுத்து கை கால் வீக்கம், வேலை செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உமக்காய் செங்கல் சுமந்த குடும்பம் அல்லவா ஆண்டவரே. கேட்டப்போ அவங்க என்னை கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க பாசம். வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணீங்க, எழும்பி நடப்பீங்கம்மான்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அவ்வளோதான், அவன் மூட்டெல்லாம் வீங்குது, என்ன நடக்குன்னே தெரியல, எதனால இந்த பிரச்சனை தெரியாது. மூடா எல்லா ஜாயிண்டும் வீங்கி வேலை செய்ய முடியும். அவங்கெல்லாம் வேலை செய்தாதான் சாப்பிட முடியும், அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டேன், கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் இயேசு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் இந்த இயேசு உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டாராம். ஆமென். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே எல்லாரும் இந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன போராட்டம் இருக்கலாம், என்ன பாடுகள் இருக்கலாம், என்ன வேதனைகள் இருக்கலாம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். அவர் நம்மளை வாழ வைக்கிற தெய்வன், அவர் நம்மளை வாழ வைக்கிற தெய்வன். இந்த தெய்வத்துக்கு முன்பதாய் நாம் நடுங்கி இதோ தேவ பாதத்தில் அப்பா என்று சொல்லி கூப்பிடுவோம். அவர் உன் பிள்ளைகளை வாழ வைக்க விரும்புகிறார். தேங்க்யூ மாஸ்டர். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போறோம். எல்லாரும் எழும்புவோம். ஒரு நிமிடம் தேவ பாதத்தில் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்காக ஹல்லேலூயா வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். 2 பேராகிலும் 3 பேராகிலும் என் நாமத்தை நித்தம் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கே கூடி வருகிறீர்கள் அவர்கள் மத்தியிலே நான் கடந்து வருவேன் என்று சொன்ன நல்ல தேவன் இந்த நாளில் நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஐயா, உன்னை தேடி என் ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களை தேடி என் ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீரோடு வந்து நிற்கலாம், உடைந்த பாத்திரத்தை போல நீங்கள் வந்து நிற்கலாம். என் குடும்பத்தில் ஒரு நன்மை இல்லையே என்று சொல்லி வந்து நிற்கலாம். என் பிள்ளைனுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் என் குடும்பத்தின் பிள்ளைகளை நன்மை நாள் நிரப்புவாரா? ஓ தேவ பாதத்தில் கண்ணீரோடு வந்து நிற்கிறீர்களோ, இன்று கர்த்தர் உன்னை தேடி வந்ததை நோக்கத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். இன்று அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாரும் யாரும் வெறுமையாய் இருக்கக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயனே. ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதுமாய் உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை, துரைத்தனத்தின் ஆவிகளை, பிரபஞ்சத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறுங்க கோலமாய் சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயத்தை சொந்தமாக்குகிறோம். பிசாசுகளை கடிந்து கொள்கிறோம். இருளின் ஆதிக்கத்திற்கு இடமில்லை, பிசாசுக்கு இடமில்லை. உன் மேல் அதற்கு அதிகாரம் இல்லவே இல்லை. பிசாசு தோற்று போனவர், பிசாசு தோற்று போனவர். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம் மத்தியிலே உண்டு. வாய்களை திறந்து எல்லாரும் ஆவியில் நிறைந்து அப்பாவை துதிக்கிறோம். அன்றையமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது. அப்பா எல்லாரும் வாய்களை திறந்து தகப்பனே, தகப்பனே உம்முடைய பிள்ளையாகிய நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுவாயா? குடும்பத்திலே வெட்கப்பட்டாயோ, நீ வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை உனக்கு அவர் தரப் போகிறார். அசாதாரணமான வல்லமைகள், அசாதாரணமான மகிமை இப்பொழுது உன்னை மூடுவதாக. விட்டு கொடுங்க, எல்லாரும் விட்டு கொடு, வெட்கப்படாத, இயேசு உன்னை தொட போகிறார். ஊழியக்காரன் அல்ல, பெண்ணில் அல்ல, இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இன்று அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம், உன் தனி இடத்தில் ஒரு மாற்றம். இயேசுவின் நாமத்தில் எல்லா அசுத்த ஆவிகள் வெளியே வா என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். எல்லா சரீரத்தில் கட்டியிருக்கிற அவயங்களின் ஆவிகள், எல்லா அசுத்த ஆவிகள் அந்த சரீரத்தை விட்டு வா வெளியே. இயேசுவின் நாமத்தில், ஆமென். இயேசுவின் நாமத்தில், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர்,
இயேசு நல்லவர். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்று உன் கண்ணீரை துடைக்க போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை ஆவியான தேவ மகிமாய் அக்கினி ஒவ்வொரு சரத்தை உரப்புவதாக. பிசாசுகள் வெட்கப்படுகிறது. பிசாசின் ஆவிகள் அலறுவதாக. மகிமை. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்று அப்பா அவர் என்றென்று மாறாதவர். அபிஷேகம் மூட்டும் தேவா ஆறுயிரந்தரே. Hallelujah. Thank you Jesus. நன்றி. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். Hallelujah. ஒரு விசேஷ கிருபை இந்த இடத்தை சூழ்ந்திருப்பதை நான் காண்கிறேன். ஒரு விசேஷ கிருபை. Hallelujah. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி மனித ஜனங்களை எல்லாம் அதில் உருவாக்கி ஆசீர்வதித்து வாழுங்கள் என்று கற்றுத்தந்தவர உம்முடைய பொன்னடியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயனே. எந்த நாளிலும் உம்மை துதிப்பதற்கு பாடுவதற்கு கிருபை தந்தீர். உம்முடைய சத்திய வேதத்தை தியானிப்பதற்கும் கிருபை தார். உம்முடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாய், ஜீவன் நிறைந்த வார்த்தைகளாய், அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளாய் நீர் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அடியனை மறைத்து நாங்கள் பணிந்து செபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். சற்று நேர தியானத்திற்காக இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்காக ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புத்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 12வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இதை சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறந்து போவதற்கு நீ யார் என் ஜனமே என்று கர்த்தர் பேசுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராம்? சகல ஆறுதலின் தேவன். தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார், ஆறுதல் அற்று வந்திருக்கிற அன்பு ஜனமே, ஆறுதல் தேறுதல் இழந்து வந்திருக்கிற என் பிள்ளைகளே, நான் உனக்கு ஆறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போய் வந்து நிற்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் இருதயத்திலே நொந்து போய் நிற்கலாம். ஆறுதல் இல்லாமல் கலங்கி போய் இருக்கலாம். வானத்தை அன்னார்ந்து பார்த்து நீங்கள் புலம்பிக் கொண்டே தெரியலாம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் புலம்பலாகவே இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனிதனாகிய உன்னை உண்டாக்கின என்னை நீ மறப்பதற்கு யார்? நான் உனக்கு சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன் அல்லவோ, பின்ன ஏன் நீ என்னை மறந்து போனாய்? ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்பொழுது ஆறுதல் இல்லாமல் போகிறதாம்? அவன் தேவனை மறந்து போகும் பொழுது. பிரச்சனைகளை தனக்கு முன்பதாய் அதிகமாய் வைத்து, போராட்டங்களை தனக்கு முன்பதாய் நிறுத்தி, அந்த பிரச்சனைகளையே மனிதன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தேவனை மறந்து போகிறான். அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை இழப்புகள் வரட்டும், அந்த பிரச்சனைகளையே நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீர்களானால் இந்த தேவனாகிய கர்த்தரை உங்கள் கண்களுக்கு முன்பதாய் இருக்கவே முடியாது. உங்கள் சிந்தனைகளில் அவர் இருக்கவே முடியாது. இந்த பிரச்சனைகளுக்கு மேலாய் இயேசுவை நிறுத்தி பாருங்கள். நேற்று இரவு ஒரு 10 மணி இருக்கும், அப்பொழுதுதான் என் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, ஆறுதலின் தேவனாய் நான் இருக்கிறேன், இந்த வார்த்தை எடுத்து பயன்படுத்து என்று சொல்லி. சகல ஆறுதலின் தேவனாக இந்த வார்த்தை வந்த உடனே என் இருதயத்தில் ஒரு ஆறுதல் வந்தது. எங்கும் கிடைக்காத ஒரு சாந்தி, ஒரு சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பினதை உணர்ந்தேன். அவ்வளவுதான். தேவ பாதத்திலே வேதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தோடு ஒரு பேப்பரை வைத்துக்கொண்டு அவர் சொல்ல சொல்ல நான் எழுதி கொண்டு வந்தேன். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. துயரம் துக்கம் எல்லாம் எடுபட்டு போயிற்று. தேவ சமூகத்தின் தேர்தல் சந்தித்த பொழுது எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலராகிய பவுலும் சொல்லுகிறான், கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது ஐயா. எங்களுக்குள் வருகிற பாடுகள் அதிகமாக இருப்பதை போல, எங்களுக்குள் வருகிற பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை போல, உலகத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிற போராட்டங்கள் பயங்கரமாக இருப்பதை போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆறுதல் அற்று வந்து நிற்கிறீர்களோ, நீங்கள் தேர்தல் இழந்து வந்து நிற்கிறீர்களோ, கிறிஸ்துவினால் உங்களுக்குள் ஆறுதல் பெருகுகிறதாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். சகல விதமான நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், சகலவிதமான பிதாவாகிய தேவன் எனக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தர், அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சகலவிதமான ஆறுதலின் தேவனாம். 2 கொரிந்தியர் 1:4 வாசிப்பீர்களானால், இந்த ஆறுதல் தேவனால் எங்களுக்கு உண்டாகுகிறது. இந்த ஆறுதல் மனிதனால் உண்டாகிற ஆறுதல் அல்லவே, ஊழியக்காரனால் உண்டாகிற ஆறுதல் அல்லவே, இது தேவனால் அருளப்படுகிற ஆறுதல். இந்த ஆறுதலின் தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்து நிற்கலாம், எத்தனையோ மலை போல பிரச்சனைகள் வந்து நிற்கலாம், நஷ்டப்பட்ட சூழல்கள் வந்து நிற்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் உண்டாகிற ஆறுதல் உன் இருதயத்தை நிரப்ப போகிறது. நீ தப்பி செல்வதற்கு வழி போக்கை ஏற்படுத்துவாராம். இந்த ஆறுதல் என்ன செய்ய போகிறதாம்? உன்னுடைய பிரச்சனையிலே உனக்கு சமாதி கட்டுவதற்கு அல்ல, இந்த போராட்டத்திலே நீ சோர்ந்து போவதற்கு அல்ல, இந்த கிறிஸ்துவின் அன்பை நீ மறப்பதற்கு அல்ல, உன்னை வாழ வைப்பதற்கு இந்த கிறிஸ்துவின் ஆறுதல் உன்னில் இறங்குகிறதா. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், சோதனையை கண்டு போராட்டங்களை கண்டு என்னை மறப்பதற்கு நீ யார்? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் உண்மைதான், உங்கள் வாழ்க்கையில் உண்டான பயங்கரம் உண்மைதான். ஆனால் கர்த்தரை மறப்பதற்கு உனக்கு என்ன வந்தது? மறந்து போகாதிருங்கள். தெய்வ பாதத்திலே அவரே நமக்கு ஆறுதல். சங்கீதக்காரன் சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புத்தகம் 86வது சங்கீதம்